spirit of the golden calf. Last week I talked to you about that. கடந்த வாரத்திலே பொற்கன்று குட்டியை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். There's a spirit behind this. இதற்கு பின்பாக ஒரு ஆவி உண்டு. I spoke to you how paganism has now become neo-paganism, a modern kind of old religion. எப்படி ஆதி காலத்தில் இருந்ததான அந்த காரியங்கள் நவீனமாக திரும்பவும் பழைய காரியங்களே புதுவிதமாய் நவீனமாய் வெளிப்படுகிறது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். Where the ancient gods like Osiris and Horus, the Egyptian deities, are being exalted and brought back to focus. எப்படி அந்த ஆதி காலத்து விக்கிரகங்களாகிய எகிப்தின் சொரூபங்கள் விக்கிரகங்கள் மறுபடியுமாய் இப்பொழுது எல்லாருடைய கவனத்திற்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. There is a cult called the Freemasons. இப்பொழுது Freemasons என்று சொல்லக்கூடியதான ஒரு விதமான விக்கிரக வழிபாடு வந்துட்டுள்ளது. They call themselves a club. Many rich people are members there. அதை அவர்கள் குழு என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அதிலே அங்கத்தினர்களாக அநேக ஐஸ்வரியவான்கள் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். But there are degrees. That is, the more senior they become, they go up a rung, different rungs or hierarchies called degrees. அப்படி அவர்கள் அந்த குழுவிலே அங்கத்தினராகும் பொழுது எவ்வளவு ஆண்டுகள் கடந்து செல்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்களுக்கு ஒரு பதவி அல்லது உயர்வு கொடுக்கப்படுகிறது. And the highest degree is called 33rd degree. அதில் இருக்கிறதான மிக உயர்ந்த பட்டம் தான் 33வது பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. Presidents of many countries, many directors, senate members, politicians, actors, actresses, many of them are 33rd degree Freemasons. தேசத்தில் இருக்கிறதான அநேக ஜனாதிபதிகள், ஏன் பார்லிமென்ட் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படிப்பட்டதான பெரும் அல்லது நடிகர்கள், நடிகைகள், பெரும் பதவியில் இருக்கிறதான இப்படிப்பட்டவர்கள் யாவருமே இந்த குழுவிலே 33வது பட்டத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். I don't want to name, but some modern politicians are Freemasons. சிலருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நவீன உலகத்தில் இருக்கிறதான அநேக அரசியல்வாதிகள் இதிலே 33வது பட்டத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். The initial members of these Freemasons will never know what this group actually is. They only call it a club where they are all treated as equal, where they learn how to love and give and meditate and do certain rituals. That's all. இந்த குழுவிலே அங்கத்தினராய் சேர முயற்சிக்கும் பொழுது அல்லது அங்கத்தினராய் வந்து சேரும் பொழுது அந்த துவக்க கட்டத்தில் இந்த குழுவை குறித்து அவர்களுக்கு சரியான அறிவு இல்லை. மாறாக அவர்கள் நினைப்பது நடக்கிறது என்னவென்றால் அங்கே எப்படி நேசிக்கலாம், எப்படி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம், எப்படி தியானம் செய்யலாம் என்கிறதான இப்படிப்பட்ட காரியங்களே அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். So but when you go high up the degrees, when you reach the final few degrees, then those who climb up realize that this group is involved in the worship of Lucifer. இப்படி இந்த குழுவிலே நீங்கள் பட்டம் உயர்ந்து அந்த மேல் பட்டங்களுக்கு வரும்பொழுது மாத்திரமே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்படி இந்த குழுவானது லூசிஃபரையை வணங்க ஆரம்பிக்கிறது. So like that there are many groups sprouting in these days. அப்படி அநேக குழுக்கள் இந்த நாட்களிலே குழுவாய் வெளியே வளர்ந்து கொண்டு வருகிறது. Recently one of our believers, சமீப காலத்தில் நம்முடைய விசுவாசிகளில் ஒருவர், he is working at the corporate level. He is a kind of a director of a company. அவர் ஒரு கம்பெனிக்கு டைரக்டராக மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறார். So he moves about with other big shots. மற்ற பெரிய அந்த பிரபலமான நபர்களோடு கூட அவருக்கு பழகக்கூடியதான ஸ்லாக்கியம் கிடைத்தது. This is in India. இது இந்திய தேசத்தில் நடந்த காரியம். So when he was talking to one of his friend said, you know, I'm a Freemason. அப்படி அவர் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் சொன்னார், ஆமாம் எனக்கும் தெரியும், நானும் கூட இப்படி ஒரு ஃப்ரீமேசனாக தான் இருக்கிறேன். This believer got a shock. இப்பொழுது இந்த விசுவாசிக்கு ஒரு அதிர்வே வந்து விட்டது. He went and told another close friend of his, you know, so and so is a Freemason. இப்பொழுது இந்த விசுவாசி போய் வேறு ஒரு நண்பரிடத்திலே சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி ஒரு ஃப்ரீமேசனாக இருக்கிறார் என்று சொன்னார். That person said, so what, I'm also Freemason. அப்பொழுது அந்த நபர் சொன்ன காரியம் என்னவென்றால், அது என்ன பெரிய விஷயமா, என்ன நானும் கூட ஒரு ஃப்ரீமேசன் தான் என்று சொல்லிவிட்டார். In India itself there are hundreds of Freemasons now. இந்திய தேசத்தில் தானே நூற்றுக்கணக்கான இந்த ஃப்ரீமேசன்கள் உண்டு. So this is a secret society. Behind the scenes nobody knows what it is. இது ஒரு ரகசிய சமூகமாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை
பின்பாக இருந்து காண்பவர்களே அறிவார்கள். Only those who are deep inside know the truth. யாரெல்லாம் இதற்குள்ளே ஆழமாய் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த உண்மை தெரியும். Now if you look at the final picture there, இப்பொழுது நீங்களுக்கு பார்க்கிறதான அந்த கடைசி படத்தை பார்க்கும் பொழுது this symbol is there on the back side of a $1 US currency bill. நீங்கள் அது பார்க்கிறதான அந்த கடைசி படமானது இந்த அமெரிக்க டாலர், நீங்கள் அந்த நோட்டு புத்தகத்தை $1 நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதற்கு பின்பாக இருக்கிறதான படம் அதுவாய் இருக்கிறது. This is a Freemason symbol. இதுதான் இந்த ஃப்ரீமேசனின் அடையாளமாய் இருக்கிறது. You will see this, if you see this symbol, this is a pyramid. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கோபுரம் உண்டு. And here there is a number. அங்கே ஒரு எண்ணும் கொடுக்கப்படுகிறது. MDCCLXXVI. அங்கே அந்த ரோம இலக்கியத்தின்படி அப்படி ஒரு எண்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. That is a Roman number. That is 1776, the year in which the Illuminati was formed. The secret society called Illuminati was formed. 1776 என்கிறதான எண்ணை இப்படி அந்த ரோம இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வருஷத்தில் தானே இல்லுமினாட்டிஸ் என்கிறதான அவர் பிறந்த வருடம். That is, the group was formed. அந்த குழுவானது உருவாக்கப்பட்டதான வருடமாய் இருக்கிறது. If you look at this is a pyramid. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கோபுரம் காணப்படுகிறது. A pyramid is an Egyptian monument. நீங்கள் அந்த கோபுரம் என்று சொல்லும் பொழுது அது எகிப்தியர்களுடைய ஒரு விசேஷிக்கப்பட்டதான ஒரு உருவமாய் இருக்கிறது. This is the eye of Horus that I spoke to you about 2 weeks ago. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு கூட பேசினேனே, ஓரேசனுடைய அந்த கண்களாய் அது காணப்படுகிறது. Anyone knows what creature is Horus? ஓரஸ் என்பது என்ன சிருஷ்டி என்று யாராக்காலும் சொல்ல முடியுமா? What animal? அது என்ன மிருகம்? Hawk. That's right, hawk. It belongs to the eagle family. அது ஆக் என்று அழைக்கப்படுகிறதான அந்த கழுகுகளின் குடும்பத்தில் பிறந்ததாய் இருக்கிறது. Now this printout is taken very roughly, so you can't see the details, but if you expand this you can see the scales around the eye of the hawk. அந்த கழுகுக்கு இருக்கிறதா அந்த கண்களுக்கு மேல இருக்கிற செதில்களை நீங்கள் நன்றாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பெரிதாக்கி பார்க்கும் பொழுது. So this is now an Egyptian god's or goddess's eye that is put on a modern US dollar note. இதுதான் எகிப்திய தேவர்களில் இருக்கிறதான அந்த கண்ணை எடுத்து அமெரிக்க டாலர் தன்னுடைய அந்த டாலரின் மேலே அவர்கள் பிரிண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். Now here it is written Novus Ordo Seclorum. It's a Latin word. Novus Ordo Seclorum means new world order. That means that today's government style is going to change. A new kind of government, a new world order is going to come soon. That's what's written here. அங்கே ஒரு பதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் நவீன உலக முறை. What is written above is annui coptis. That means announcing the birth of the new world order. That's what it means. மேலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த புதிய நவீன உலகத்தின் பிறப்பை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. Now a star has been drawn around the pyramid. அந்த கோபுரத்தை சுற்றிலும் ஒரு நட்சத்திரம் வரையப்பட்டிருக்கிறது. Already there's a triangle here. அங்கே ஒரு முக்கோணம் ஏற்கனவே இருக்கிறது. Extending the triangle and covering this pyramid, a triangle is drawn. அந்த முக்கோணமானது அந்த முழு அந்த கோபுரத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வரையப்பட்டிருக்கிறது. And a reverse triangle is also drawn so that you get what is a hexagon. இப்பொழுது தலைகீழாய் வேறு ஒரு முக்கோணமும் வரையப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு 6 கோணங்கள் கிடைக்கப்படுகிறது. So it's a hexagon is a 6-sided star. 6 கணம் என்று சொல்வது 6 பக்கத்தில் உள்ளதான நட்சத்திரத்தை காண்பிக்கிறது. Now if you see the edges of the stars are touching certain letters. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இந்த முக்கோணங்களின் இந்த புள்ளியானது ஒரு காரியத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Here N. அந்த முதல் வார்த்தை N என்ற வார்த்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Here O. O என்கிற வார்த்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Here M, seclorum M. M என்கிற வார்த்தையை தொட்டு கொண்டிருக்கிறது. There A. A என்ற வார்த்தையை தொட்டு கொண்டிருக்கிறது. There S. S என்கிற வார்த்தையை தொட்டு கொண்டிருக்கிறது. Here it is blank. நடுவில் மாத்திரம் அது வெற்றிடமாய் இருக்கிறது. Look at those letters, see what word you get if you realign those words. அந்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது நான் சொல்லப்பட்ட அந்த வெறும் அந்த வார்த்தைகளை எழுத்துக்களை நீங்கள் ஒன்றாக எழுதும் பொழுது ஒரு வார்த்தை கிடைக்கிறது. அது என்ன? Mason. Mason என்கிற வார்த்தை. So NOMAS. If you rearrange these letters you get Mason. இந்த சொல்லப்பட்டதான இந்த எழுத்துக்களை நீங்கள் அழகாக எழுதி மாறி மாறி பார்க்கும் பொழுது மேசன் என்கிற வார்த்தையை நீங்கள் எழுத முடியும்.
Now this is an unfinished pyramid. It's not finished. It's only up to here. It's a cut pyramid. நீங்கள் இங்கே பார்க்கிறதான அந்த கோபுரமானது இன்னும் முடிவாக காணப்படவில்லை. அது மேலே இன்னும் முடிக்கப்படாததாய் காணப்படுகிறது. Unfinished pyramid. What does it remind you about? Can anyone say? முடிவடையாததான கோபுரம் எதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது? The Tower of Babel. பாபிலோனின் கோபுரம். Now see how they are completing it. They are not completing it with bricks. They are completing it with the eye of an Egyptian goddess. பாருங்கள் அதை எப்படி அவர்கள் முடிவு பெற செய்கிறார்கள். அதை அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக அவர்கள் அந்த எகிப்தியனுடைய தேவதையினுடைய கண்ணினாலே அதை முடிவு செய்யப்படுகிறார்கள். This has many meanings. இதற்கு अनेक அர்த்தங்கள் உண்டு. What was unfinished many years ago in a pagan attempt to build a tower will be completed by the help of Satan. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் இப்படிப்பட்டதான ஆதி தேவர்களாலே முடிக்கப்படக்கூடாது இருந்ததான அந்த கோபுரமானது நவீன காலத்திலே இப்பொழுது இப்படி மறுபடியுமான இதே தேவதைகளினாலே முடிக்கப்பட போகிறது. Through the help of Satan this completion will take place. சாத்தானின் உதவியின் மூலமாக இந்த கோபுரமானது முடிவடைய செய்யப்பட போகிறது. Man shall attain divinity. மனிதன் தெய்வீகத்தை அடைய முடியும். But not through God. தேவன் மூலமாக அல்ல. So they're all going to become devils, that's all. இந்த அர்த்தம் என்னவென்றால் இவர்கள் யாவருமே பிசாசுகளாய் மாறப் போகிறார்கள். So this pyramid represents humanity, that eye represents divinity. So humanity will achieve divinity is another explanation. இந்த கோபுரமானது மனிதத்தை காண்பிக்கிறது. அந்த மேலே முடிவு பெறாத இடமானது தெய்வீகத்தை காண்பிக்கிறது. இந்த மனிதனும் அந்த தெய்வீகமும் ஒன்றாய் இணைய போகிறார்கள். So you see how Freemasonry is now rising up. It's come in a modern $1 bill, and then you see the ancient gods represented there. பாருங்கள் எப்படி இந்த ஃப்ரீமேசன் என்கிறதான இந்த குழுக்கள் மறுபடியுமாக இப்படி வெளியாக வந்து அந்த $1 நோட்டு புத்தகத்திலே இப்படி அவர்கள் பிரிண்ட் செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது. Now you come to the golden calf that we are speaking about. நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்ததான பொற்கற்று குண்டுகையை காண்போம். Like you have an Oscar award in Hollywood. இங்கே இந்த மேற்கிந்திய படங்களிலே ஹாலிவுட் ஆஸ்கர் அவார்டு என்கிறதான ஒரு பெரிய பட்டம் உண்டு. In the morning I showed you how that Oscar award is like the Nebuchadnezzar statue. அவர்கள் அந்த கொடுக்கிறார்களே பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கிறதான இந்த ஆஸ்கர் அவார்டை நீங்கள் பார்க்கும் பொழுது அது நேபுகாத் நேசாரின் சிலையை போலவே உருவாக்கப்பட்ட சிலையை அவர்கள் பட்டமாக கொடுக்கிறார்கள். In Netherlands they have an annual film festival, Netherlands Film Festival. நெதர்லாந்து என்கிறதான தேசத்திலே வருடத்திற்கு ஒரு முறை அந்த படத்தின் திரைப்பட விழா என்றதான ஒரு விழா எடுக்கிறார்கள். What's another name for Netherlands? நெதர்லாந்துக்கு கொடுக்கப்படுகிற மற்ற பெயர் என்ன? Holland. Holland is another name for Netherlands. ஆலந்து என்று அழைக்கப்படுகிறது தான் நெதர்லாந்து என்று இன்னும் மற்றொரு பெயர் உண்டு. In the Netherlands Film Festival, like they have Oscar award, they have what is called Golden Calf Award. இதே இந்த நெதர்லாந்தில் காணப்படுகிறதான இந்த திரையுலக பட விழாவிலே எப்படி ஆஸ்கர் அவார்டு என்கிறதான ஒரு அவார்டு இருக்கிறதோ அதே வண்ணமாக வேறு ஒரு பொற்கன்று குட்டி அவார்டு என்று சொல்லக்கூடிய அந்த அவார்டும் இருக்கிறது. This is an actor who received the Golden Calf Award. He is kissing the golden calf here. இங்கே ஒரு நடிகனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் அந்த திரையுலக விழாவிலே இந்த பொற்கன்று குட்டி என்கிறதான அந்த ஒரு பட்டயத்தை அவர் கேடகமாக பெற்ற பொழுது அதை வாங்கி அதை முத்தமிடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். So you see the old golden calf is not dead as yet. It's still alive. பாருங்கள் அந்த பழைய பொற்கன்று குட்டி செத்து போய் விடவில்லை, இன்றும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. The third picture is even more surprising. மூன்றாவது படம் இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிறது நம்மை. There is a street in America called Wall Street. Wall Street. அமெரிக்க தேசத்திலே வால்ஸ் தெரு என்கிறதான ஒரு தெரு உண்டு. WALL Wall Street. அந்த தெருவின் பெயரே வால்ஸ் தெரு. In that street there is a statue of a huge bull. அந்த தெருவில் நீங்கள் போவீர்களே ஆகில் அங்கே ஒரு பெரிய மாட்டின் உருவத்தை நீங்கள் சிலையை நீங்கள் பார்க்கலாம். You can see the horns of the bull there. அந்த மாட்டின் கொம்பை நீங்கள் உங்களால் பார்க்க முடிகிறதா? Can you see it's a golden bull, huge horns. அது ஒரு தங்கத்தால் செய்யப்பட்டதான அப்படிப்பட்டதான கொம்பாய் இருக்கிறது. These are the horns of the bull and this is the face of the bull. இதுதான் இந்த மாட்டின் அந்த முகமும் அந்த கொம்புகளுமாய் இருக்கிறது. You won't believe it. Christians are praying around that bull. உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிக்கு நம்ப மாட்டீர்கள், கிறிஸ்தவர்கள்
அந்த மாட்டின் மேல் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். What are they praying? என்ன ஜெபிக்கிறார்கள்? That group is called Christian Right. அந்த குழுவுக்கு பெயர்தான் கிறிஸ்தவ உரிமை குழு. They are praying for the blessings of the world's economy. God should bless the world's economy. உலகத்தின் பொருளாதாரத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவன் உலகத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். And they are praying around that bull. அவர்கள் இப்பொழுது அந்த மாட்டை சுற்றி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Can anything be more stupid than that? இதை காட்டிலும் எந்த புத்தீனமான காரியம் வேறொன்று இருக்குமோ? So you see how blatantly blind and stupid and foolish people have become, and these pagan religions are resuscitating, are coming back alive once again. பாருங்கள், இப்படிப்பட்டதான் அந்த ஆதி தேவதைகள் மறுபடியுமாக வருகிறதை ஜனங்கள் எப்படி குருட்டாட்டமாக அப்படியே நம்பி அதற்கு பின்பாக போகிறார்கள். So I told you in the morning, a wrong revival is taking place. அநேர்க்கினை உங்களுக்கு காலையில் சொன்ன விதமாக ஒரு தவறான எழுப்புதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. If you take the book called the Da Vinci Code, நீங்கள் அந்த டா வின்சி கோட் என்கிறதான ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது, that book is exalting neo-paganism. அந்த மறுபடியுமாக நவீன அந்த ஆதி தேவதைகளை குறித்ததான காரியத்தை மிக அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. In the midst of some exciting story, some philosophies are presented as conversation. அப்படிப்பட்டதான் அந்த அழகான தத்துவ காதைகளுக்குள்ளாக சில தத்துவங்கள் திணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. So the person who reads the story will also read these philosophies. அந்த கதை வாசிக்கிற எல்லா ஒரு மனிதன் உடனடியாக அந்த தத்துவங்களையும் சேர்த்து வாசிக்க ஆரம்பித்து விடுகிறான். One such philosophy, ஒரு தத்துவம் என்னவென்றால், these Christians are the ones who introduced the male god. கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் தான் ஆண் தெய்வத்தை உண்டாக்கியவர்கள். But before that, the female goddesses, when they ruled the world, there was peace in the world. அதற்கு முன்பாக பெண் தேவதைகள் உண்டாயிருந்தார்கள். அந்த தேவதைகள் பூமியை ஆண்டு கொண்டிருந்த பொழுது பூமியிலே சமாதானம் உண்டாயிருந்ததாம். Once again, goddess worship should be brought back. ஆகையினாலே மறுபடியுமாக பெண் தேவதைகளை வணங்குகிறதான அந்த வணங்குதல் உண்டாக வேண்டும். So in the picture written by Leonardo da Vinci, in the Last Supper picture, அந்த லெனார்டோ டா வின்சி என்கிறதான எழுதப்பட்டதான அந்த கடைசி படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த இயேசுவின் அந்த ராபோஜன பந்தையின் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, you see that Jesus and his disciples sitting there. அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நடுவிலே இயேசு உட்கார்ந்திருப்பார், அதை சுற்றிலும் சீஷர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். Jesus will be inclined like this. அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு பக்கமாக சாய்ந்திருப்பார். And next to him, a picture of a woman will be there inclined like this. அவருக்கு பக்கத்திலே ஒரு ஸ்திரீயின் படம் காணப்படும். அவள் அவர் மேல் சாய்ந்திருப்பது போல நீங்கள் பார்க்க முடியும். No, in the opposite direction. அவர் மேல் இல்ல, அவருக்கு எதிர் பக்கத்தில் ஒரு ஸ்திரீயானவள் மறுபக்கத்தில் சாய்ந்திருப்பது போல் காணப்படும். When you look at that picture, it looks like a woman. நீங்கள் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த படம் ஒரு பெண்ணை போல காணப்படும். So Da Vinci, that is Dan Brown, the author of the book, says Da Vinci had some secrets, and through these pictures he was symbolically trying to pass these secrets. இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் அந்த புத்தகத்தினூடாய் டா வின்சியினூடாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சில ரகசியங்கள் உண்டு, அந்த ரகசியத்தை இதனூடாய் சொல்லுகிறதாக அவர் சொல்லுகிறார். So he's saying that's Mary Magdalene sitting there. அது யார் தெரியுமா? அதுதான் மகதலேனா மரியாள். He couldn't say it openly, but in his paintings he secretly put it there. அதை அவர் வெளியரங்கமாக சொல்லவில்லை, தன்னுடைய அந்த வரைகிறத அந்த படத்தினூடாய் அப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். So what is that philosophy subtly saying in the book? The female element is being introduced there. She is important. She is also to be worshipped and adored. தத்துவமாக ரகசியமாக அவர் இந்த தத்துவத்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே பெண்கள் உண்டு, தேவதையும் உண்டு, அவளும் நடுமத்தியில் இருக்கிறாள், அவளையும் நாம் ஆராதிக்க வேண்டும். Now I don't want to digress and disprove all those things. There are many things that are wrong about it. There are big lies about it. அதை குறித்துதான பெரும் பொய்கள் உண்டு. அதை குறித்து நான் உங்களுக்கு நிரூபித்து பேச விரும்பவில்லை. And there are many things to criticize about it also. அதை குறித்து தர்க்கம் செய்ய अनेक காரியங்களும் உண்டு. But it's what I'm trying to say, paganism is being brought back to life through such books. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்படிப்பட்ட புத்தகங்களினூடாய் ஆதிகாலத்தில் வணங்கிக் கொண்டிருந்த அந்த தேவர்களின் அந்த பழக்கத்தை மறுபடியுமாக இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். Harry Potter books also do the same thing. அதே காரியத்தை இந்த ஹாரி பாட்டர் எழுதுகிறாரே அவர்களின் கட்டுக்கதை புத்தகங்களும் சொல்லுகிறது. So we see that this paganism revival is coming back. ஆகினால் இப்படிப்பட்டதான அந்த பழைய வழிபாடுகள் திரும்பமாக வந்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. So
But we have to be very careful how these things attack us. எப்படி இந்த காரியங்கள் நம்மை தாக்குகிறது என்பதை குறித்து நாம் மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Last week I was telling you one point about how the spirit of the golden calf works amongst us. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் எப்படி இந்த பொற்கன்றுக்குட்டிக்கு பின்பாக இருக்கிறதான அந்த ஆவியானது நமக்குள்ளே நம்மை தாக்குகிறது அல்லது கிரியை செய்கிறது. Does anyone remember what that was? அது நான் என்ன காரியம் சொன்னேன் என்று யாருக்காக ஞாபகத்தில் இருக்கிறதா? How does the spirit of the golden calf influence us? Does anyone remember? எப்படி அந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவியானது நம்மை அப்படி தாக்குகிறது அல்லது ஈர்க்க செய்கிறது? Anyone else? We forget so quickly, that's the golden calf's work. That's the first point. நாம் சொன்ன காரியத்தை எவ்வளவு அதிவேகமாய் மறந்து போனோம் அல்லவா? அதுதான் அந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவி நம்மை மறக்க செய்வது. 2 weeks ago, that's the point that I said. The golden calves makes us forget God very quickly. இந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவியானது தேவனை அதிசீக்கிரமாய் நம்மை மறக்க செய்வது என்று 2 வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னேன். When God looked from heaven and Moses, go back quickly. The people have quickly gone astray and they've made a golden calf and they're worshipping it. தேவன் மோசேயை நோக்கி சொன்ன காரியம், மோசே நீ அதிசீக்கிரமாய் இறங்கி போ, ஜனங்கள் தங்களுக்கு என்று பொற்கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். 2-3 places the word quickly is being used. 2-3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் இறங்கி போ. நான் இறங்கி போகல. Quickly they moved from God to the golden calf. சீக்கிரமாய் அவர்கள் தேவனிடத்திலிருந்து பொற்கன்றுக்குட்டியை நோக்கி திரும்பி போகிறார்கள். So the spirit of the golden calf makes us quickly forget God, quickly distracted, quickly forget the word of God. இந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவி என்று சொல்லுகிற காரியம், இந்த ஆவியானது அதிசீக்கிரமாக தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் மறக்க செய்வது. Yesterday I was talking to a group of brothers, believers, workers. நேற்றைக்கு நான் ஒரு கூட்டமாகி விசுவாச சகோதரர்களோடும் ஊழியக்காரர்களோடும் பேசிக் கொண்டிருந்தேன். The one believer was saying about a particular sermon that took place in one local convention in Nagarkoil few weeks ago. சிறிய வாரங்களுக்கு முன்பாக நாகர்கோவில் நடந்ததான ஒரு கன்வென்ஷனிலே சொல்லப்பட்டதான ஒரு செய்தி குறித்து ஒரு விசுவாசி சொன்னார். அந்த பாஸ்டர் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணாரு, கலக்கிட்டாரு. You know how that pastor preached, he really has shaken the whole place. அப்பொழுது பக்கத்துல இந்த ஊழியக்காரர் சொன்னார், சரி என்ன பிரசங்கம் பண்ணார், ஒரு பாயிண்ட் சொல்லணும், ஒன்னு கூட சொல்ல தெரியல அவர். The neighboring workers stood there and asked him, okay, what was the message? At least say one point. But this believer is unable to say even one point from there. That's the golden calf. அதுதான் பொற்கன்றுக்குட்டி. We will forget very easily. அதிசீக்கிரமாக நாம் மறந்து போவோம். So we realize how it's attacking our lives. There's enough of filth in the mind to block out all that God is sowing in us every day. தேவன் நமக்குள்ளே விதைக்கிறதான எல்லா அநேக காரியங்களை அதிசீக்கிரமாக அப்படி மறக்க செய்கிறதான காரியம் இந்த ஆவிக்கிரியை செய்கிறது. The second point. இரண்டாவதாக read Psalm 106 and verse 20. 106ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். This is written about the golden calf. இதைத்தான் பொற்கன்றுக்குட்டியை குறித்து சொல்லப்பட்ட காரியம். You read the previous verses, you will see the golden calf is what is being told about there. நீங்கள் இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் வார்ப்பிக்கப்பட்டதான பொற்கன்றுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம். What's the second thing that the spirit of the golden calf does? இந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவி செய்கிறதான இரண்டாவது காரியம், it will diminish God's glory and our glory. அது நம்முடைய தேவனுடைய மகிமையும் நம்முடைய மகிமையும் அது மாற்றுகிறது அல்லது குறைக்கிறது. See, the moment you and I are attached to God, we don't realize it, but it carries a glory with us. When we are attached to God, we don't realize it, but that attachment with God, it brings us a glory. நாம் தேவனோடு கூட நெருங்கி காணப்படும் பொழுது அதை நம்மால் உணர முடிகிறதில்லை. அப்படி நெருங்கி நாம் காணப்படும் பொழுது அங்கே ஒரு மகிமை உண்டாகிறது. That is, we don't realize the glory, we don't see the glory, but it is there. நாம் அங்கே மகிமையை காண முடிகிறதில்லை, உணர முடிகிறதில்லை என்றாலுமோ ஒரு மகிமை அங்கே காணப்படுகிறது. So, as a child of God, there's a glory surrounding you. ஒரு தேவனுடைய பிள்ளையாக உன்னை சுற்றிலும் ஒரு மகிமை காணப்படுகிறது. One man who was converted from the satanic church,
சாத்தானுடைய சபையிலிருந்து மாறப்பட்டதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுக்கும் பொழுது he said when we were members of the satanic church we could recognize Christians by just looking at someone on the road. நாங்கள் அந்த சாத்தானுடைய சபையில் அங்கத்தினராக இருக்கும் பொழுது ஒரு மனிதனை நாங்கள் சாலையிலே பார்க்கும் பொழுது தானே உடனடியாக எங்களால் இவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். We can understand if he is a Christian or not. அவர் ஒரு கிறிஸ்தவனா இல்லையா என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். He need not wear white clothes, he need not carry a Bible in his hand, but we'll know when he is a Christian. அவர் வெள்ளை வஸ்திரம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையிலே ஒரு வேதத்தை கொண்டு போக அவசியமும் இல்லை. அவரை பார்த்த மாத்திரத்தில் அவர் கிறிஸ்தவனா இல்லையா என்று எங்களுக்கு சொல்ல முடியும். In his heart we can see a light shining. அவருடைய இருதயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஒளி பிரகாசிக்கிறதை எங்களால் காண முடியும். So as children of God we carry a glory with us. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்மோடு கூட நாம் தேவனுடைய மகிமையை கொண்டு செல்கிறோம். So we are, the Bible says we must walk as lights in the world. நாம் ஒளிய வெளிச்சமாய் நாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். சுடர்களை போல் நடக்க வேண்டும். Now this is a focus light, you can't even look at it. இங்கே காணப்படுகிறதான அந்த பிரதிபலிப்பு ஒளிக்கிறதான அந்த ஒளி உங்களை நம்மால் பார்க்க கூட முடியறதில்லை. You take a black cloth and you cover it up. அதை நீங்கள் ஒரு கருப்பு துணி எடுத்து நன்றாக கட்டி வைக்கும் பொழுது glory becomes dim. இப்பொழுது மகிமையானது குறைந்து காணப்படுகிறது. This golden calf spirit does that to our life. அதே தானே இந்த பொற்கன்று குட்டி நம்முடைய ஜீவியங்களில் செய்கிறது. It makes us do things like other human beings which will make us equal to other human beings and reduce our glory. நாம் மற்ற ஒரு மனிதர்களைப் போலவே நம்மை காரியங்களை செய்ய வைத்து நம்முடைய மகிமை அவர்களைப் போலவே குறைத்து விடுகிறது. So what happens is those who are apart from you, they are normal human beings, but you are different. But now you've done what they've done and you are different. உங்களை தவிர மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள், ஆனால் நீங்களோ அவர்களைப் போலவே காரியங்களை செய்தபடினாலே இப்பொழுது வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள். You know when Paul was writing to the Galatians, பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது I think it is chapter 2 or 3, 2 அல்லது 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். There it's written that certain Jews came there and they were saying a Jew must be circumcised. Only if you are circumcised there is salvation. அங்கே சில யூதர்கள் வந்து நீங்கள் விருத்த சேதனம் செய்தாலொழிய மாத்திரமே ரட்சிப்பை பெற முடியும் என்று சொல்லுகிறார்கள். When those Jews who came and were to the same place where Paul was, பவுல் இருக்கிறதான அதே இடத்திற்கு இந்த யூதர்கள் வந்த பொழுது Peter, just to be friends with those Jews, he got up and joined them. பேதுரு அவர்களோடு கூட நண்பனாய் சிநேகிதனாய் இருக்கும்படிக்கு அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். Barnabas also got up and joined them. இப்பொழுது பர்னபாவும் போய் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். It's written there Paul rebuked Peter. இங்கே பவுலானவர் பேதுருவை கடிந்து கொள்கிறார். And he says Barnabas also went and joined them. பர்னபாசும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டானே. Anyone found that verse? Which verse is that? 2:13. 2:13. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். Barnabas also, it's written there. இங்கே பர்னபாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, it's like, you also, நீயும் கூட like that, So that means it was something unexpected of Barnabas. Paul didn't expect Barnabas to do that. You've done that. பர்னபாவை குறித்து அப்படி பவுல் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பர்னபாவும் சேர்ந்து விட்டார். நீயும் கூட சேர்ந்து விட்டாய். So there is a standard that God expects of us, and there is a standard that provides a glory to us from God. தேவன் நம்மிலிருந்து சில தகுதி எதிர்பார்க்கிறார். அவைகள் தான் தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கிறது. But when we come down from that standard, that glory goes. We become like ordinary people after that. அந்த தரத்திலிருந்து நாம் கீழே இறங்கும் பொழுது மகிமை நம்மை விட்டு போய் விடுகிறது. நாம் ஒரு சாதாரண மனிதர்களாய் மாறி விடுகிறோம். One day King David and his men were fighting against the Philistines. தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் பெலிஸ்தருக்கு விரோதமாய் ஒரு நாள் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். One giant came close to David and almost killed David. ஒரு ராட்சதன் வந்து அதி நெருக்கமாக வந்து தாவீதை கொல்லும் அளவுக்கு வந்து விட்டான். David just managed to escape. அங்கிருந்து தாவீது எப்படி தப்பித்துக் கொண்டார்? Then those who were with David told David, hereafter don't go to battle. அதற்கு பின்பு தாவீதின் மனுஷர்கள் தாவீதை நோக்கி, இனி நீ யுத்தத்திற்கு செல்லக்கூடாது.
give the orders and the commands, you stay at home, don't come to battle anymore. நீர் எங்களுக்கு கட்டளை மாத்திரம் கொடுத்துவிட்டு நீர் யுத்தத்திற்கு பின்பாய் போய் நில்லும், நாங்கள் யுத்தத்தை செய்கிறோம். We don't want the light of Israel to be quenched, they said. அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் இஸ்ரவேலின் வெளிச்சம் அணைக்கப்பட நாங்கள் விரும்பவில்லை. So that means David was the light of Israel. அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேலுக்கு தாவீது ஒளியாய் இருந்தான். When he walked, when he moved, it's like there's a glory covering Israel. அவன் நடந்த பொழுது, அவன் அசைந்த பொழுதெல்லாம் இஸ்ரவேலின் மேலே அந்த மகிமை மூடி அவர்களை மூடிற்று. When you see the 7 churches in Asia Minor, நீங்கள் ஆசியாவில் இருக்கிறதான அந்த 7 சபைகளை பார்க்கும் பொழுது they are called candles in their lands. அவர்கள் அந்த தேசங்களிலே குத்து விளக்குகளாய் இருக்கிறார்கள். So in Ephesus there was a candle called the church at Ephesus. நீங்கள் அந்த எபேசு தேசத்திலே பார்க்கலாம் எபேசுவின் குத்து விளக்கு. அந்த சபை அந்த தேசத்தின் குத்து விளக்கு என்று அழைக்கப்பட்டது. அந்த சபையானது அந்த தேசத்தின் குத்து விளக்கு என்று அழைக்கப்பட்டது. So it was the church that gave light to that area. அந்த முழு தேசத்திற்கும் அந்த குத்து விளக்கு தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. You are the light of your family. You are the light of your workplace. நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திற்கு குத்து விளக்காக, நீங்கள் தான் உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்கு குத்து விளக்காய் இருக்கிறீர்கள். But what will this golden calf do? ஆனால் இந்த பொற்கன்றுக்குட்டி என்ன செய்யும் என்றால், it will arrange for a party where you have forced to go and join with everybody and be like everyone else. The light is gone. அங்கே ஒரு பார்ட்டி அவர்கள் வைக்க செய்வார்கள். அதிலே போய் நீயும் பகிர்ந்து அவர்களோடு கூட பங்கெடுத்து அவர்களை போலவே மாறி உன்னுடைய அந்த மகிமை வெளிச்சம் குறைய செய்துவிடும். A little of what they are doing, let me do. அவர்கள் செய்ததான காரியத்தை போல ஒரு சிறிய காரியத்தை நானும் செய்யட்டுமே. You see Christmas. நீங்கள் கிறிஸ்துமஸை எடுத்துக்கொண்டால், Christmas is not a Christian festival. அது ஒரு கிறிஸ்தவ பண்டிகை அல்ல. It's a pagan festival. அது ஒரு முற்காலத்து தேவர்களின் பண்டிகையாய் இருக்கிறது. December 25th is the birth of the sun god, not Jesus' birthday. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்பது அந்த சூரிய தேவனின் பிறப்பா இருக்கிறதே தவிர இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் தேதி அல்ல. Jesus rose again from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். Have any of you thought why is that day called Easter? What's called Easter? What's that word? அந்த பெரிய ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஈஸ்டர் என்று அழைக்கிறோமே, அது ஏன் ஈஸ்டர் என்று அழைக்கிறோம்? Where did that word come from? எங்கிருந்து அந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை வந்தது? Go look in the dictionary. The word Easter comes from the name of a goddess called Ishtar, which means star. ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையானது ஒரு தேவதையின் பெயரிலிருந்து வரப்பட்டது. அந்த பெண் தேவதையின் பெயர்தான் ஈஷ்டா. ஈஷ்டா என்பது ஒரு நட்சத்திரமாய் இருக்கிறது. Ishtar, Esther, Istra, all these names are actually the name of a goddess. ஈஸ்ட்ரா, எஸ்தர், இஸ்ரா இவைகள் யாவுமே ஒரு தேவதையின் பெயர். So there's a function associated with that goddess that became Easter. அந்த தேவதைக்கு ஒரு வேலை குறிப்பிட்டதான காரியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் இந்த ஈஸ்டரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. November 1st, நவம்பர் மாதம் 1 தேதி, in pagan religion that's a function, it's a day. ஆதி காலத்து தேவர்களின் ஒழுங்கின் வழிபாட்டின்படி அது ஒரு நாளாய் இருக்கிறது. It's the day, it's the beginning of winter. November 1st marks the beginning of winter. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் இந்த குளிர்காலத்தின் முதல் நாளாய் இருக்கிறது. So those days the pagan religions used to pray to dead people, dead spirits. அந்நாளில் தானே இப்படிப்பட்டதான ஆதிகாலத்து தேவதைகள் மரித்ததான செத்த ஆவிகளை நோக்கி வணங்குவார்கள். Anyone knows what festival is the November 1st and 2nd? நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்டிகை என்று யாருக்கும் தெரியுமா? All Souls Day, All Saints Day. அவைகள்தான் முழு எல்லா ஆத்மாவின் நாள் என்றும் அல்லது சகல பரிசுத்தவான்களின் தினம் என்று அழைக்கப்படுகிறது. So you see, wherever there is a pagan festival, it has now been borrowed and brought into Christianity. ஏதெல்லாம் அந்த பழைய காலத்து காணப்பட்டதான அந்த தேவர்களின் பண்டிகைகள் யாவுமே இப்பொழுது கிறிஸ்துவ மதத்திற்குள் கிறிஸ்துவ பண்டிகைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. So the glory of Christianity has gone down because of this. கிறிஸ்தவர்களுடைய அந்த மகிமையானது இப்பொழுது இப்படிப்பட்டதான காரியங்களின் நிமித்தமாக இந்நாட்களில் குறைந்து கொண்டு போகிறது. Read Luke chapter 2 verse 32. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். About Jesus it is written there. இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம்
புறஜாதியரை பிரகாசிக்கும்படியாக ஒரு 30ஆம் வசனம். 30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். Who said this? யார் இதை சொன்னது? Which prophet was that? எந்த தீர்க்கதரிசி? Simeon, holding baby Jesus in the hand, says, my eyes have seen your salvation, and I have seen the light that lightens the Gentiles. I have seen the glory of Israel. Now I am ready to die. சிமியோன் இயேசுவின் கரத்தை பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணை என் கண்கள் கண்டது என்றான். Now I am ready to die. Now ready to die. நான் இப்பொழுது மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். So Jesus was the light of Israel, the light of the Gentiles and the glory of Israel. இயேசு அந்த புறஜாதிகளுக்கு இஸ்ரவேலின் மகிமையாய் ஒளியாய் இருந்தார். Now remember, you and I carry the label Christian, the label of Jesus with us. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் இயேசு என்கிறதான அந்த நாமத்தை, அந்த காரியத்தை நாம் தரித்து கொண்டு செல்கிறோம். You are not just a member of a Christian society, you represent Jesus Christ. நீங்கள் ஏதோ ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலே அங்கத்தினராய் அல்ல, கிறிஸ்தவருக்கே நீங்கள் பிரதிபலிக்கிறதான அப்படிப்பட்டதான நபராய் இருக்கிறீர்கள். So this spirit of the golden calf will try to diminish the glory that is associated with you. உங்களுக்குள்ளே இருக்கிறதான மகிமையை குறைக்கும்படிக்கு தானே இந்த பொற்கன்று குட்டியின் ஆவி கிரியை செய்கிறது. It will make you want to be one with all your friends. மல்ல எல்லா நண்பர்களோடு கூட நீ ஒரு ஒன்றாய் காணப்படும்படி உன்னை அப்படி செலுத்துகிறது. It will make you happy with that. அதோடு கூட அதிலே நீ செய்யும் பொழுது உன்னை சந்தோஷப்படுத்துகிறது. When God down, when Moses looked down, they were shocked. The glory of Israel has become like the glory of an ox. தேவனும் மோசேயும் அங்கே கீழே நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையானது ஒரு மாட்டின் மகிமையாக குறைந்து விடுகிறதை காண்கிறார்கள். But the people who were down there, they were not bothered about that. They were dancing. ஆனால் அங்கே கீழே இருக்கிறதான ஜனங்களோ இதை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் நன்றாக ஆடி பாடுகிறார்கள். In the same way, அதே வண்ணமாக we won't realize, but the glory would have gone from us and we'll be very happy. நம்மை விட்டு நம்முடைய தேவனுடைய மகிமை நம்மை விட்டு இறங்கி போய்விட்டாலும் கூட நாம் அதை உணராமல் இருந்து நன்றாக இன்னும் சந்தோஷமாக அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டிருப்போம். Like David was the light of Israel, you are the light of your locality. எப்படி தாவீது இஸ்ரவேலுக்கு ஒரு ஒளியாய் வெளிச்சமாய் இருந்தானோ, நீ இருக்கிறதான இடத்திற்கு நீ ஒரு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறாய். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Don't allow that light to go out. உன்னிலிருந்து அந்த வெளிச்சத்தை போகும்படிக்கு நீ சம்மதிக்க வேண்டாம். There's a glory associated with that golden calf. அந்த பொற்கன்று குட்டியோடு கூட ஒரு மகிமை உண்டு. It's shining, it's brilliant, it's made of jewelry. அது நன்றாக பிரகாசித்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது பொன்னினாலே செய்யப்பட்ட ஆபரணங்களை போல் இருக்கிறது. It's put on a pedestal for everyone to see. எல்லாரும் பார்க்கும்படிக்கு அது உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. So there is a glory with the golden calf, but it will take away the glory that God has put on you. அந்த பொற்கன்று குட்டியோடு கூட ஒரு மகிமை உண்டு. ஆனால் அந்த மகிமையோ தேவன் உன்மேல் வைத்திருந்ததான மகிமையை அது குறைக்க செய்கிற மகிமையாய் இருக்கிறது. When you lose that glory from your mind, அந்த மகிமையை நீ உன்னுடைய மனதிலிருந்து இழக்க ஆரம்பிக்கும் பொழுது, then the iPod will be glorious. உனக்கு நீ பார்க்கிறதான அந்த ஐபாட் என்பது மிக மகிமையாய் தோன்றும். Your dress will be glorious. உன்னுடைய உடை உனக்கு மிக மகிமையாக தோன்றும். Your hairstyle will be glorious. உன்னுடைய முடி வைக்கிறதான அலங்காரம் உனக்கு மிக நன்றாக தோன்றும். Walking with high-fi friends will be glorious. நவீனமான நண்பர்களோடு கூட நடந்து செல்வது உனக்கு ஒரு மகிமையாய் தோன்றும். Smoking and drinking with your friends in parties will be glorious. பார்ட்டிகளில் போய் அங்கே புகைப்பிடிப்பதும் மது அருந்துதல் எல்லாம் உனக்கு மகிமையாய் தோன்றும். You will be singing and dancing and reveling, and God will be burning and boiling in heaven, saying, telling the servants of God, move aside, I want to destroy them in a moment. நீ இங்கே அவர்களோடு கூட சேர்ந்து நன்றாக ஆடி பாடி களிகூர்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் தேவன் அங்கிருந்து தன்னுடைய கோபத்தின் உக்கிரகத்தில் எரிந்தவராய் தன்னுடைய தேவனுடைய ஊழியக்காரை பார்த்து சொல்லுவார், நீங்கள் தள்ளுங்கள், நான் போய் அவர்களை நிர்மூலமாகட்டும். You will never see a literal golden calf. நீங்கள் எழுத்துக்குரிய பொற்கன்று குட்டி ஒரு காலம் காண்பதில்லை. But there is a spirit behind it. அதற்கு பின்பாக ஒரு ஆவி உண்டு. Through these subtle ways it will allure you out of God's glory. தந்திர வண்ணமாக தேவனுடைய மகிமையிலிருந்து உங்களை ஈர்க்கும்படிக்கு அது செய்யும். And it will push you towards neo paganism. அது உங்களை அந்த நவீன பழைய வழிபாட்டுக்கு உங்களை தள்ளிவிடும்.
hand you over to the Antichrist. அதற்கு பின்பு நீங்கள் அந்த கிறிஸ்துவுக்கு அவனிடத்திலே தள்ளிவிடும். Antichrist will compel you, you have to bow before me. அந்த கிறிஸ்து உங்களை கட்டாயப்படுத்துவான், நீ எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிய வேண்டும். No, I won't. இல்லை நான் செய்ய மாட்டேன். How long will you say that? எவ்வளவு காலம் நீ அப்படி சொல்வாய்? He will torture you till you bow to him. அவனை நீங்கள் சாஷ்டாங்கமாய் வணந்து பணியும் மட்டும் அவன் உங்களை துன்புறுத்துவான். Today how many of us are going to take a stand for the truth? எத்தனை பேர் இன்றைக்கு சத்தியத்திற்காக நீங்கள் ஒரு படி எடுக்க போகிறீர்கள்? Lord, I don't want to lose my glory. ஆண்டவரே, என்னுடைய மகிமையை நான் இழந்து போக விரும்பவில்லை. From Egypt to Mount Sinai there was a glory covering the Israelites. எகிப்திலிருந்து சீனாய் மலை மட்டும் இஸ்ரவேலரை ஒரு மகிமை மூடிற்று. But the golden calf removed that glory. ஆனால் அந்த மகிமை இந்த ஒரு பொற்கன்று குட்டி அப்படியே அந்த தேவனுடைய மகிமை நீக்கிற்று. Young brother, young sister, maybe you are sitting here having lost that glory. வாலிப சகோதரியே, தேவனுடைய மகிமை இழந்தவளாய் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். How many want to back that glory? எத்தனை பேருக்கு அந்த மகிமை திரும்பவும் வேண்டும்? How many want to push out that golden calf from your life? உன்னுடைய ஜீவியத்திலிருந்து அந்த பொற்கன்று குட்டியை எத்தனை பேர் தள்ளி விட விரும்புகிறீர்கள்? Lift up your right hand. அப்படி என்றால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Like you see that pyramid, humanity, and the eye, divinity. நீங்கள் பார்த்த அந்த படத்தின் வண்ணமாக அந்த கோபுரமானது மனிதத்தையும் அதன் மேல் காணப்படுகிற அந்த கண்ணும் தெய்வீகத்தை காண்பிக்கிறது. In the same way there are two parts. அதே வண்ணமாக இரண்டு பகுதிகள் உண்டு. God is ready to work on our behalf. நமக்காக தேவன் கிரியை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். But we need the human part of surrendering and cooperating with God. Work for me, Lord. ஆனால் நமக்கு தேவனிடத்திலே மனிதத்துவமான ஆண்டவரே, நான் என்னை ஒப்படைக்கிறேன், எனக்காக நீர் கிரியை செய்யும் என்கிறதான அந்த காரியம். Give me that anointing to drive out the golden calf from my life. என்னுடைய ஜீவியத்திலிருந்து அந்த பொற்கன்று குட்டியை விரட்டி அடிக்க கூடியதான ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Brother, sister, there's a glory around you. அருமையான சகோதரியே, உன்னை சுற்றிலும் மகிமை உண்டு. You can't see it, but God can see it. உனக்கு அதை பார்க்க முடியவில்லை என்றாலுமோ தேவன் அந்த மகிமையை காண்கிறார். You can't see it, but angels can see it. உன்னால் அதை பார்க்க முடிகிறதில்லை என்றாலுமோ தூதர்கள் அதை பார்க்கிறார்கள். You can't see it, but demons can see it. உன்னால் அதை பார்க்க முடிகிறதில்லை என்றாலுமோ பிசாசுகள் அந்த மகிமையை காண்கின்றன. That's why they are afraid of you. ஆகையினால் தான் உன்னை கண்டு அவைகள் பயப்படுகின்றன. That's why they cannot come near you. ஆகையினால் தான் அவைகள் உன் அருகாமையில் வர முடிகிறதில்லை. But they will send the golden calf to deceive you. ஆனால் உன்னை வஞ்சிக்கும்படியாக பொற்கன்று குட்டியை அவைகள் அனுப்புகின்றன. They will come near you to put out that glory that is in you. உனக்குள் இருக்கிறதான அந்த மகிமையை குறைக்கும்படியாக அவைகள் உன் அருகாமையில் வருகிறது. Let us all pray together. நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. Lord, we want that glory back. ஆண்டவரே, அந்த மறுபடியுமாய் உம்முடைய மகிமை எங்களுக்கு வேண்டும். Lord, I want that glory back in my life. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் அந்த மகிமை எனக்கு வேண்டும். Lord, I don't want that spirit of golden calf near me. என்னுடைய அருகாமையிலே அந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவியே இருக்க கூடாது. நாம் எல்லாரும் ஆண்டவரோடு ஒத்துழைப்போமாக. தேவன் தான் இந்த நாட்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பொற்கன்று குட்டியின் ஆவியை துரத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் சமர்ப்பித்தோமே, ஆண்டவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த உலக பிரகாரமான தவறான பொய்யான மாயான மகிமையினால் நம்முடைய உண்மையான நித்திய மகிமையை பிசாசு நீக்கும்படியாக வஞ்சிக்கிறானோ, அந்த மகிமையை திரும்பி பெற்றுக்கொள்ளவும் அந்த மாயான மகிமையை நம்முடைய ஜீவியத்திலிருந்து, நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய உடையிலிருந்து, நம்முடைய சமுதாயத்திலிருந்து, நம்முடைய சபையிலிருந்து துரத்தும்படியாக ஆண்டவர் ஒத்துழைப்போமாக. இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் பலவீனமாய் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இழந்திருக்கிற இந்த மகிமை மறுபடியும் தரும்படியாக அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டு இருப்போமாக. ஜெபிக்க தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்க போகிறது. நம் மகிமை அற்றவர்களாக மனதில் இருட்டோடு வந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை இந்த நேரத்தில் பலப்படுத்தி திரும்பி செல்லும் போது தேவ மகிமை சூழ்ந்தவர்களாக நாம் செல்ல போகிறோம். பிசாசு நம்மை கண்டு பயப்படக்கூடிய ஒரு மகிமை இந்த நேரத்தில் நம்மை சூழ்ந்திருக்க போகிறது. காத்திருப்போமாக, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போமாக, ஜெபித்துக் கொண்டே இருப்போமாக. ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். ஓ ரபா ஷபாங்கா